சோதனையில் ஆறுதல். எப்படியெனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. 2 கொரிந்தியர் 1:5. சில விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை தங்களை சோதிக்கிறவராகவே அறிந்திருக்கிறார்களே அன்றி தங்களை ஆறுதல் படுத்துகிறவராகவோ பலப்படுத்துகிறவராகவோ காணவில்லை. சில விசுவாசிகளை எப்பொழுது சந்தித்தாலும் கர்த்தர் எங்களை ரொம்ப சோதிக்கிறார் என்ற அறிக்கையைத்தான் முதலில் தாக்கல் செய்வார்கள். கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்றான் பவுல் அப்போஸ்தலன். 2 கொரிந்தியர் 1:5. நாம் அனுபவிக்கும் பாடுகள், கஷ்டங்கள் கர்த்தரால் வந்தவை என்பதற்கான முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால், ஒரு புறம் பாடுகள் நம்மை வருத்தப்படுத்தும் பொழுது மறுபுறம் கிறிஸ்துவின் ஆறுதல் நம்மை உற்சாகப்படுத்தி கர்த்தர் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்குவதாகும். ஒருபுறம் சோதனைகள் தாக்குகின்றதென்றால் மறுபுறம் அந்த சோதனைகளால் சோர்ந்து போகாதிருக்கும்படி அவைகளை தைரியமாக கடந்து செல்லும் தேவ கிருபை செயல்படுவதை உணரவும் முடியும். சிலர் எப்பொழுதும் கர்த்தர் தங்களை சோதிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சிலுவைகள் தங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருப்பதாக கூறுவார்கள். ஆனால் சோதனையோ சிலுவையோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல அனுபவத்தையோ பரிசுத்தத்திற்கான மாற்றத்தையோ ஏற்படுத்தி இருக்காது. அப்படியானால் அந்த சோதனைகள் தேவன் அனுமதித்து வந்தவை அல்ல என்பதே உண்மை. பாடுகளும் கஷ்டங்களும் நம்மை கலக்கம் நிறைந்தவர்களாகவும் ஆறுதல் அற்றவர்களாகவும் அமைதி இழந்தவர்களாகவும் மாற்றிவிட்டதென்றால் அவைகள் கர்த்தரால் வந்த சோதனைகளாக இருக்க முடியாது. சோதனைகள் ஒரு நம்பிக்கை உணர்வையோ சில பயனுள்ள அனுபவங்களையோ சில நல்ல மாற்றங்களையோ நமக்கு கொண்டு வராவிட்டால் அவைகளை கிறிஸ்துவின் சோதனைகள் என்று எண்ணி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. தேவன் சில துன்பங்களை சில தெய்வீக நோக்கங்களுக்காக உடனே அகற்றாமல் இருக்கலாம், ஆனால் ஆறுதலையோ தராமல் இருக்க முடியாது. எனவே எந்த நல்ல அனுபவங்களையும் ஆறுதலையும் ஏற்படுத்தாத சோதனைகளை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைவுகளை சரி செய்ய வேண்டும். சிந்தனைக்கு, வாழ்க்கை என்னும் வாகனத்தை இயேசு ஓட்டினால் பாதைகளை குறித்த பதட்டம் தேவையில்லை. ஆமென்.